காளிங்கராயன் வாய்க்காலில் சாராய கழிவு நீர் கலக்கிறத நம்ம திமுக அரசு தடுத்திருக்கு. காளிங்கராயன் என்ற கொங்கு நாட்டு தலைவரான 13ஆம் நூற்றாண்டு கால கட்டப்பட்டதுதான் காளிங்கராயன். அதோட வாய்க்காலும் அமைச்சார். இயந்திரங்கள் இல்லாத நிலையில பூமியோட சரிவர கணக்கிட்டு பவானி முதல் கொடுமுடி வரையிலான 56 கிலோமீட்டர் தூரத்திற்கு வளைஞ்சி போனா தண்ணீரின் வேகம் அதிகரித்து கடமட வர சீரான பாசனம் வழங்க முடியும்னு காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டி 21,000 ஏக்கரில் பாசனத்தை துவக்கி வச்சார். அது மட்டுமா, இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கட்டியது என்பதற்காகவே இதை ஒரு துளி கூட தான் பயன்படுத்தாம வேறொரு பகுதிக்கு போய் குடியேறிய மாபெரும் தலைவர் தான் காளிங்கராயர் அவர்கள். இன்று வரை லட்சக்கணக்கான மக்களுக்கு காளிங்கராயன் தண்ணீர் பயன்பட்டு வருது. காலப்போக்கில் சாயப்பட்டவைகள் தோல் ஆலைகளால் இந்த வாய்க்காலால் நீர் அழுக்கானது. இதனால உழவர் பெருமக்கள் கவலை அடைஞ்சாங்க. இந்த பிரச்சனை பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சாய தோல் ஆலைகள் பெருந்துறை சிப்காட் தொழில் வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. மேலும் இது போன்ற பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு 1996ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 100 கோடி ரூபாய் செலவில் காளிங்கராயன் வாய்க்கால் வலதுகரை பகுதி தரைத்தளம் அமைச்சு வாகனங்கள் சென்று வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதனால கால்வாயின் வலதுகரை பகுதியில் இருக்க ஆலைகள் கழிவு நீரை வெளியேற்ற முடியாம தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ தெளிவான நீர்ப்பாசனம் பெற்று வருது. தண்ணீர் வருகைக்கு ஏற்ப 3 போகம் சாகுபடி செய்யறாங்க. அதே மாதிரிதான் ஈரோடு பவானி சாகரான கீழ்பவானி வாய்க்கால் பாசன திட்ட பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு. பவானிசாகர் அணையிலிருந்து ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பகுதிகளுக்கு கீழ்பவானி பாசன கால்வாய் திட்டம் மூலம் தண்ணீர் போகுது. இந்த கால்வாய் பவானிசாகர், சத்தியமங்கலம், கோவி, பெருந்துறை, சென்னிமலை, மங்கலப்பட்டி வர சுமார் 200 கிலோமீட்டர் பாய்கிறதுனால 3 லட்சம் ஏக்கர்ல நேரடி பாசனமும் 5 லட்சம் ஏக்கர்ல கசிவுநீர் பாசனமும் பெறுது. இந்த கால்வாய் பாசனத்துக்கு திறக்கப்படுறப்போ 200வது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடமடை பகுதியான மங்கலப்பட்டிக்கு தண்ணீர் வந்து சேருதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சேரலன்னு அதற்காக விவசாயிகள் பல ஆண்டுகளாக போராடி வந்தாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு கீழ்பவானி வாய்க்கால் முழுவதும் 719 கோடி செலவில் கான்கிரீட் தளம் அமைக்கப்படும் கடந்த அரசு அறிவிச்சது. இதனால விவசாயிகள் கொதிச்சு எழுந்தாங்க. கடமடை பகுதிக்கு தண்ணீர் வரலன்னு கேட்டதுக்கு கால்வாய் முழுவதும் கான்கிரீட் போட்டா கசிவுநீர் பாசனமும் வறண்டு போய்விடும், குடிநீர் ஆய்வுழாய் கிணறுகளும் வத்தி போயிடும், லட்சக்கணக்கான மரங்கள் காஞ்சி போயிடும். கான்கிரீட் திட்டத்தை கைவிட கோரி விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தாங்க. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கீழ்பவானி வாய்க்கால் பாசன விவசாயிகள் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். பலமுறை ஆய்வு கூட்டம் நடத்தி விவசாயிகளுக்கு தேவையானதை மட்டும் செய்யப்படும் நான் உறுதியளித்தேன். தற்போது முதல் கட்டமா
சுமார் 69 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் வலுவிழந்த உடைந்த பாசன மதகுகள், பக்கவாட்டு சுவர்கள், பெருச்சாலைகள், வலைகள் தோண்டி உடைப்பு ஏற்பட உள்ள இடங்கள் ஆகியவற்றை கணக்கெடுப்பு பண்ணி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது. இதன் மூலம் விவசாயிகள் அவர்களுடைய அச்சம் போக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு திட்ட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம். அதுதான் அதிமுக ஆட்சியில முறையான திட்டமிடல் இல்லாம அவசர கதியில துவக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று திட்டம். தண்ணீருக்கு நிலையம் இருக்கிற பகுதியை கையகப்படுத்தாம கடந்த ஆட்சியில விட்டுட்டாங்க. இதனால ஒட்டுமொத்த திட்டத்தையே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. பிறகு நம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகிட்ட சுமூகமாக பேசி பேசி நிலத்தை கையகப்படுத்தினார். குழாய்கள் பதிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் முடிக்கப்பட்டு இப்ப தயார் நிலையில் இருக்கு. வரும் பருவ காலத்திலே உபரி நீர் வந்தவுடன் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். திட்டம் போடும் போது அதிமுக அரசு தீவிரமாக யோசிக்கிறது இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான உதாரணம். நம்மை பொறுத்தவரை நம்மோட முழக்கமே என்ன? சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்.